உங்களுக்கு பெப்சி பிடிக்காதுன்னா நீங்க கொக்கோ கோலா குடிக்கணும். உங்களுக்கு 7up பிடிக்கலனா நீங்க ஸ்பிரைட் அருந்தணும். அதுதான் விதி. இது பன்னாட்டு அரசியல்னா உள்நாடும் இப்படித்தான். குடிகாரர்களை குடிகாரர்கள்னு சொல்லக்கூடாதாம். குடிக்கிறவங்கள மது பிரியர்கள்னு சொல்லணுமா. அப்படின்னா பாலியல் குற்றவாளிகளை எப்படி சொல்றது? காம பிரியர்கள்னு சொல்றதா அல்லது காமம் மிகுதியானவர்கள்னா? எப்பொழுதாவது குடிக்கிறவங்களுக்கு பேரு சோஷியல் ட்ரிங்கர்ஸ், அதாவது சமூக குடிகாரர்கள். அப்படின்னா எப்பொழுதாவது களவு செய்றவங்களுக்கு என்ன பேர் சொல்றது? சமூக திருடன்னா? எப்போதாவது லஞ்சம் வாங்குறவங்களை என்னன்னு சொல்றது? தவறுகளை நாம ஒருபோதும் நியாயப்படுத்த கூடாது. தவறுகளை தவறுன்னு சொல்லி பழகணும். பிள்ளைங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும். அடுத்த தலைமுறைக்கு எது தவறு எது சரின்னு தெளிவா புரிய செய்யணும். எதுவுமே தவறு இல்ல அப்படிங்கிற மனோநிலையில அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இது இப்படியே போனா கொலைகாரங்களும் கொள்ளக்காரங்களும் லஞ்சம் வாங்குறவங்களும் தங்களுடைய தரப்பு நியாயமானதுன்னு வாதிடும் சூழ்நிலை ஏற்படலாம். அதையும் நாம பரிசீலிக்கும் நாளும் வரலாம். அறமற்ற செயல்கள் ஒருபோதும் அறமாக மாறிவிடாது. அறத்தை நம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஒவ்வொரு செயலிலும் சரியும் தவறும் இருக்குதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். உண்ணும் உணவு அறமா? உடுத்தும் உடை அறமா? சொல்லும் வார்த்தை அறமா? செல்லும் பாதை அறமா? சேர்க்கும் செல்வம் அறமா? அனுபவிக்கும் இன்பம் அறமா? கொண்ட கொள்கை அறமா? அப்படின்னு யோசிச்சு செயல்பட நாம சொல்லி கொடுக்கணும். ஒழுக்கத்தை விட்ட சமூகம் வெற்றி சமூகமா மாறாது. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு வேதாகமும் சொல்லுது. கவனமுள்ளவங்களா இருப்போம். நம் பிள்ளைங்களை கவனத்தோட வளர்ப்போம்.